Hi friends, welcome to PoriyalaninPayanam. Previous videos நம்ம linear measurementக்கான standard methods நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? இந்த வீடியோஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா Abyss principle and slip gauges. ஓகேங்களா? slip gaugesனா என்னன்னு சொல்லிட்டு அதோட டீடைலா பார்த்தறலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் Abyss principle என்னன்னு பாருங்க. Axis of measuring equipment. ஓகேங்களா? கரெக்ட்டா நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. Axis of measuring equipment. Axis of component must be axis of component must be either parallel or perpendicular. It should not be some angle. அதாவது நம்ம மெஷர் பண்ணுறதுக்காக எடுத்துக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் as well as அந்த மெஷர்மெண்ட் எக்யூப்மெண்ட் அண்ட் காம்போனண்ட். ஓகேங்களா? எந்த காம்போனண்ட்டை நம்ம மெஷர் பண்ண போகிறோமோ அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் ரெண்டுத்துக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னா பேரலல் ஆர் பர்பெண்டிகுலராக இருக்கணும். ஓகேங்களா? கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேரலாக இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா பர்பெண்டிகுலராக இருக்கணும். ஓகேங்களா? இட் ஷுட் நாட் பி சம் ஆங்கிளில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இதுதான் அபிஸ் பிரின்சிபல். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ கரெக்டாக கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்லிப் கேஜ். ஓகேங்களா? ஸ்லிப் கேஜஸ்னால் என்ன அப்படின்னா ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டயக்ராம்ஸ் ட்ரா பண்ணுறவங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஸ்லிப் கேஜஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைமென்ஷன்ஸில் நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? அதோட ரேஞ்சஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் இருக்கும். இந்த ரேஞ்சஸில் பார்த்தோம் அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம். ஓகேங்களா? டாப் அண்ட் பாட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா லேப்டு சர்ஃபேஸாக இருக்கும். அதாவது லேப்பிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது ஹை டிகிரி ஆஃப் சர்ஃபேஸ் ஃபினிஷஸ் இருக்கும். ஓகேங்களா? டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேசஸ் ஆர் லேப்டு சர்ஃபேசஸ். ஓகேங்களா? இது ஃபைனல் மிஷினிங் மூலிமா ரொம்ப சூப்பராக சூப்பர் ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஓகேங்களா? மெயினாக இதை ஷைனிங்காக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா ஹை கார்பன் ஸ்டீல் நம்மளுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேசஸ் ஸ்லிப் கேஜஸில். ஓகேங்களா? கிளியராக புரிஞ்சுக்கோங்க. டாப் அண்ட் பாட்டம் சைட்ஸில் எதுவும் இருக்காது, டாப் அண்ட் பாட்டம்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அதே போல் ஹை கார்பன் ஸ்டீலில் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறது தான் நம்மளுக்கு ஹைட். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு 50, இந்த இடத்துல ஒரு 10. இது எக்ஸாம்பிள். ஆனால் இதுதான் நம்மளுக்கு டைமென்ஷன்ஸ். இதுதான் நம்மளுக்கு ஹைட்டு, டாப் அண்ட் பாட்டம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இது டாப், இது இப்போ இந்த இடத்துல வர்றது பாட்டம். ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட அதோட ஹைட்டு தான் இந்த இடத்துல ஹைட். ஓகேங்களா? இப்போ ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட அதோட ரேஞ்சஸ் பார்க்கலாம். என்னென்ன ரேஞ்சஸில் ஸ்லிப் கேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸ்லிப் கேஜஸ் 1.001 to 1.009. ஓகேங்களா? இந்த டைமென்ஷனில் இருக்கும். எத்தனை நம்பர் ஆஃப் கேஜஸ் இருக்கும் அப்படின்னா 9 நம்பர் ஆஃப் கேஜஸ் இருக்கும். இதோட ஸ்டெப் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 0.01. ஓகேங்களா? அதாவது 0.01 அண்ட் 1.002, அடுத்தது 1.003, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் 1.009 வரைக்கும். அதுதான் இந்த இடத்துல ஸ்டெப் சைஸ். ஓகேங்களா? அடுத்த ரேஞ்ச் என்ன அப்படின்னா 1.01 to 1.49 வரைக்கும் இதோட ரேஞ்சஸ் இருக்கும். இதில் எத்தனை நம்பர் ஆஃப் கேஜஸ் இருக்கும் அப்படின்னா 49 கேஜஸ் இருக்கும். இதோட ஸ்டெப் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 0.01. ஓகேங்களா? அதாவது இப்போது 1.01, 1.02 இது போல் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது ரேஞ்ச் என்ன அப்படின்னா 0.5 to 9.5 வரைக்கும் இருக்கும். இதில் எத்தனை நம்பர் ஆஃப் கேஜஸ் இருக்கும் அப்படின்னா 19 நம்பர் ஆஃப் கேஜஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 0.5 தான் இதோட ஸ்டெப் சைஸ். 0.5, 1, 1.5 இது போல் நம்மளுக்கு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது ரேஞ்சஸ் என்ன அப்படின்னா 10 to 90. ஓகேங்களா? இதில் ஸ்டெப் சைஸ் என்ன அப்படின்னா 10 தான் ஸ்டெப் சைஸ். 10, 20, 30 இது போல் போயிட்டே இருக்கும். இது வரைக்கும் அப்படின்னா 90 வரைக்கும்.
ஓகேங்களா. இதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்லிப் கேஜஸ் இருக்குது அப்படின்னா 9 நம்பர் ஆஃப் ஸ்லிப் கேஜஸ். இதை தவிர்த்து இன்னும் 2 ஸ்லிப் கேஜஸ் நமக்கு எக்ஸஸாக வந்து ஆட் ஆகிருக்கும். என்ன ஸ்லிப் கேஜஸ் அப்படின்னா 1.0005 அண்ட் 100. ஓகேங்களா. இந்த 2 ஸ்லிப் கேஜஸும் நம்மளுக்கு ஸ்லிப் கேஜஸ் செட்டில் இருக்கும். டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 88 வந்து ஸ்லிப் கேஜஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷரிங் செட்டில். ஓகேங்களா. கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இந்த மெஷரிங் செட் ஓகேங்களா. இப்போ நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ஒரு செட் ஆஃப் ஸ்லிப் கேஜஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 88 நம்பர் ஆஃப் ஸ்லிப் கேஜஸ் இருக்கும். ஓகேங்களா. இதுவே வந்து கேலிப்ரேஷன் செட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 122 இருக்கும். ஓகேங்களா. கேலிப்ரேஷன்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 122 ஸ்லிப் கேஜஸ் இருக்கும். ஓகேங்களா. அது என்னென்னு சொல்லிட்டு அந்த அளவு விஷயம் கிடையாது. இருந்தாலும் ஒரு சிம்பிள் நாலேஜுக்காக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயினாக வந்து இது 88 வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. இந்த ஸ்டெப் சைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கண்டிப்பாக நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா வந்து ப்ராப்ளத்தில் ப்ரீவியஸ் இயர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இது நீங்கள் மெமரி பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது இப்போ ஒரு சில ப்ரொசீஜர் வந்து சொல்கிறேன். சரிங்களா. அதையும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா எந்த ஒரு ஸ்லிப் கேஜஸை எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா. ஸ்லிப் கேஜஸை எடுத்துகிட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன்ஸை உருவாக்கும், ஸ்டாண்டர்ட் செட்ஸை உருவாக்கும் தேவையான டைமென்ஷனுக்கு. அந்த செட்ஸை உருவாக்கும் போது ஒவ்வொரு ஸ்லிப் கேஜஸும் ஓகேங்களா, ஒவ்வொரு ஸ்லிப் கேஜஸும் எல்லாமே வந்து இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இவ்வளோ பெரிய ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை மெஷர் பண்ணணும். ஓகேங்களா. சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் அந்தளவு டெப்த்தெல்லாம் போயிடாதீங்க. சிம்பிளாக சொல்லும் போது இப்போது இதோட ஹைட் ஸ்லிப் கேஜஸ் வந்து இப்போ 102 டைரெக்டாகவே 102 எடுத்து போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா வந்து இந்த ஸ்டாண்டர்ட் செட்ஸில் வந்து மேக்ஸிமமாக இருக்கிறதே வந்து 100 தான். ஓகேங்களா. 100க்கு மேலே கண்டிப்பாக இந்த ஸ்டாண்டர்ட் செட்ஸில் அவைலபிளாக இருக்கணும். ஃபஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா டு நாட் ரிப்பீட். ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு டைம் வந்து இப்போ 100 ஸ்லிப் கேஜஸை 100 mm இருக்கக்கூடிய ஸ்லிப் கேஜஸை யூஸ் பண்ணி வச்சு அகைன் எடுத்து 100 வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டில் ஒரே ஒரு 100 கேஜஸ் மட்டும்தான் இருக்குது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் நீங்கள் ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும், அகைன் ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதே போல் மினிமம் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்லிப் கேஜஸ் வந்து பாசிபிளாக வந்து நம்மளுக்கு கிவன் டைமென்ஷன்ஸை பில்டு பண்ண முடியுமோ அந்த நம்பர் ஆஃப் மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்லிப் கேஜஸ். ஓகேங்களா. மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்லிப் கேஜஸை வச்சு தான் நம்மளுக்கு தேவையான டைமென்ஷன்ஸை பில்ட் பண்ணணும். இது 3 வந்து முக்கியமான கண்டிஷன்ஸ், கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் செட்டில் கண்டிப்பாக இருக்கணும். இந்த ஸ்டாண்டர்ட் செட்டில் கண்டிப்பாக இருக்கணும். செகண்டு வந்து டு நாட் ரிப்பீட். தேர்ட் ஸ்டெப் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்லிப் கேஜஸை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா ரிங்கிங் ஆஃப் ஸ்லிப் அந்த எரரை அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. இது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரிங்கிங் ஆஃப் ஸ்லிப் கேஜஸ். ஓகேங்களா. ரிங்கிங் ஆஃப் ஸ்லிப் கேஜஸ்னால் என்ன அப்படின்னா build a given dimension using more than one slip cages is called as ringing of slip cages. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நான் சிம்பிளாக தான் வரைகிறேன். இது போல் ஒரு ஸ்லிப் கேஜஸ் இருக்குது. ஓகேங்களா. நம்மளுக்கு ஒரு டைமென்ஷன்ஸை வந்து மெஷர் பண்ணணும். இது போல் ஒரு பிளாக்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணணும். ஓகேங்களா. மெஷர் பண்ணும் போது மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்லிப் கேஜஸை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் வந்து இதோட பிளாக் டைமென்ஷன்ஸ் வந்து 105 mm இருக்குது. ஓகேங்களா. ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்லிப் கேஜஸ் நம்ம மெஷர் பண்ணுறோம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் செட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 100 mm வந்து இருக்குது. ஆனால் இன்னொரு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 mm இருக்குது. ஓகேங்களா. இப்போ 5 mm வச்சு நம்மளுக்கு இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து மோர் தென் 1 ஸ்லிப் கேஜஸ். ஓகேங்களா. மோர் தென் 1 ஸ்லிப் கேஜஸ் பில்ட் ஏ கிவன் டைமென்ஷன். கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கிவன் டைமென்ஷன்ஸில் ஓகேங்களா பில்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ். ஓகேங்களா. அதுதான் வந்து ரிங்கிங் ஆஃப் ஸ்லிப் கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா. மெயினாக வந்து இந்த ரிங்கிங்கிறது என்ன அப்படின்னா ஓகேங்களா. எக்ஸாம்பிள் ஒரு சின்ன டயக்ராம்ஸ் போகிறோம் பாருங்கள். இப்போ வந்து ஒரு ஸ்லிப் கேஜஸ் இது போல் இருக்குது. ஓகேங்களா. இன்னொரு ஸ்லிப் கேஜஸ் அதுக்கு பர்பண்டிகுலராக வச்சுட்டு நம்மளுக்கு டைரக்ஷன்ஸ் ஓகேங்களா ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் நம்மளுக்கு ரொட்டேட் பண்ணணும். ஓகேங்களா.
அதாவது இந்த ரெண்டு இப்போ ஆக்சுவலி இப்போ டாப்பில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லிப் கேஜஸோட பாட்டம் வந்து எதுவாக இருக்கணும் அப்படின்னா லேப்டு சர்ஃபேஸஸாக இருக்கணும். அதே போல் இந்த சர்ஃபேஸஸ் நம்மளுக்கு லேப்டாக இருக்கணும். நீங்கள் மாற்றி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக வராது, தப்பாக தான் வரும். ஓகேங்களா? ஆக்சுவலி ஒவ்வொரு ஸ்லிப் கேஜஸ்லையுமே வந்து ரெண்டு சைடு வந்து லேப்டாக இருக்கும், டாப் அண்ட் பாட்டம். அந்த டாப் அண்ட் பாட்டமை வச்சு தான் நீங்கள், அதாவது ரெண்டுத்துக்கும் பர்பண்டிகுலராக வச்சு 90 டிகிரி வச்சு சம் ப்ரெஷர் ஃபோர்ஸஸை கொடுத்து நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி ரொட்டேட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா லேப்டு சர்ஃபேஸஸ், அதாவது இது ஐ சர்ஃபேஸ் ஃபினிஷ் இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸ். ஓகேங்களா? ஐ டிகிரி ஆஃப் சர்ஃபேஸ் ஃபினிஷ். ஐ டிகிரி ஆஃப் சர்ஃபேஸ் ஃபினிஷ்னும் போது இதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ், ஓகேங்களா, இந்த சர்ஃபேஸஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து இதோட எனர்ஜியை ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ஐ சர்ஃபேஸ் ஃபினிஷஸ் இருக்கிறதுனால. ஓகேங்களா? ஆக்சுவலி இதுவும் வந்து ஐ சர்ஃபேஸ் ஃபினிஷஸ் இருக்குது. ஸோ வந்து ரெண்டுமே வந்து கம்பைன்ட் ஆகிட்டு இதோட எனர்ஜியை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளுக்கு ஷேர் பண்ணும். அப்படி ஷேர் பண்ணுறதுனால இன் பிட்வீனில் நம்மளுக்கு ஒரு பாண்டிங் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா? அது வந்து ஒரு டெம்ப்ரவரி பாண்டிங். ஓகேங்களா? இந்த இப்போது எக்ஸாம்பிள் இந்த ஸ்லிப் கேஜஸ்க்கும் இந்த ஸ்லிப் கேஜஸ்க்கும் நம்மளுக்கு டெம்ப்ரவரியாக ஒரு பாண்ட் வந்து க்ரியேட் ஆகுது. அது வந்து டெம்ப்ரவரி பாண்ட். இன்கேசஸ் இந்த டெம்ப்ரவரி பாண்ட் வந்து நீங்கள் ரொம்ப காலத்துக்கு வந்து இந்த ரிங்கிங் பண்ணிவிட்டு விட்டுட்டுறீங்க, ஓகேங்களா, பில்ட் பண்ணிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு பர்மனெண்ட் பாண்டிங்கே வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகேங்களா? அதையும் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது இந்த ஸ்லிப் கேஜஸை ஒவ்வொன்றும் நீங்கள் டைமென்ஷன்ஸை மெஷர் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் வைக்கணும். ஸ்ப்ளிட் பண்ணி வைக்காமல் வச்சுட்டு நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெம்ப்ரவரி பாண்ட் வந்து பர்மனெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? இப்போது ஒவ்வொரு டைமென்ஷனுமே வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிள் இந்த 5 and 10 இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் சம் ஏர் கேப்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். இதோட ஏர் கேப்போட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 5 மைக்ரோமீட்டர், சாரி மைக்ரோமீட்டரில் 5 நானோமீட்டர். ஓகேங்களா? 5 நானோமீட்டர் அளவு வந்து ஒரு ஏர் கேப் வந்து இருக்கும். அப்போது இதோட டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 500 + 5 + 5 நானோமீட்டர். இது வந்து நானோமீட்டர்ஸ், இது வந்து எம்எம்மில் இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சம் எரர்ஸ் வந்து வரும். கரெக்டுங்களா? இந்த இடத்துல 5 நானோமீட்டர் எரர் வந்து வரும் ஒரு 2 ஸ்லிப் கேஜஸ் நம்மளுக்கு பில்ட் பண்ணும்போது. இதுவே வந்து நம்பர் ஆஃப் ஸ்லிப் கேஜஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் போது இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த எரர் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் மெயினான பர்பஸ் நம்பர் ஆஃப் ஸ்லிப் கேஜஸை நம்ம மினிமைஸ்டு பண்ணணும். ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா இந்த எரரை அவாய்ட் பண்ணுறதுக்காக, இந்த ஏர் கேப் இருக்கக்கூடிய இந்த எரரை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்லிப் கேஜஸை எடுத்து நம்மளுக்கு தேவையான டைமென்ஷன்ஸை நம்ம பில்ட் பண்ணணும். ஓகேங்களா? கிளியராக புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்தது நம்மளுக்கு லைன் ஸ்டாண்டர்ட் அண்ட் எண்ட் ஸ்டாண்டர்டை வச்சு நம்ம என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைன் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? லைன் ஸ்டாண்டர்டில் 1 மெஷரிங் எக்யூப்மெண்ட் சஃபிஷியன்ட். ஓகேங்களா? அதாவது இப்போது லைன் ஸ்டாண்டர்டு, இப்போ லைன் ஸ்டாண்டர்ட் அண்ட் எண்ட் ஸ்டாண்டர்ட். இப்போ லைன் ஸ்டாண்டர்ட் அண்ட் எண்ட் ஸ்டாண்டர்ட் ரெண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைன் ஸ்டாண்டர்டில் 1 மெஷரிங் எக்யூப்மெண்ட் வந்து சஃபிஷியன்ட். ஓகேங்களா? 1 மெஷரிங் எக்யூப்மெண்ட். ஓகேங்களா? 1 மெஷரிங் எக்யூப்மெண்ட் சஃபிஷியன்ட். பட் எண்ட் ஸ்டாண்டர்ட் மெத்தட்ஸில் நம்மளுக்கு நிறைய, ஓகேங்களா, ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்லிப் கேஜஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். கரெக்டுங்களா? எண்டில் மோர் தென் மெஷரிங் எக்யூப்மெண்ட், மோர் தென் 1 மெஷரிங் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு எண்ட் மெஷரிங்கில் தேவைப்படும். ஓகேங்களா? அதே சமயத்தில் எண்ட் மெத்தடு பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் மெத்தட். ஓகேங்களா? எந்த வித காம்ப்ளிகேஷன்ஸுமே வந்து இருக்காது. டைரக்ட் மெத்தட் சிம்பிள், ஈஸியர். ஓகேங்களா? ஆனால் இதுவே வந்து எண்ட் ஸ்டாண்டர்ட் மெத்தடும் போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில டைமென்ஷன்ஸ், கிவன் டைமென்ஷன்ஸ் இருக்காது. நம்மளுக்கு அது வந்து ரிங்கிங் பண்ணி தேவையான டைமென்ஷன்ஸை பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதில் சின்னதாக வந்து நம்மளுக்கு டிஃபிகல்ட்டி வந்து இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட். இப்போது தேர்ட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைன் ஸ்டாண்டர்ட் மெத்தட். ஓகேங்களா? அக்யூரேசி ஆஃப் லைன் ஸ்டாண்டர்ட் மெத்தடில் எவ்வளோ அக்யூரேசி இருக்குது அப்படின்னா இதோட அக்யூரேசி 0.5 mm ஒன்லி.
பட் இல்லை எண்ட் ஸ்டாண்டர்டோட மெத்தடோட அக்யூரசி எவ்வளோ அப்படின்னா 0.001 mm அளவுக்கு நம்மளுக்கு அக்யூரசி வந்து கிடைக்கும் நம்ம மெஷர் பண்ணக்கூடியதில். ஓகேங்களா? அதே போல் டைம் கன்சம்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைம் கன்சம்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து எண்ட் ஸ்டாண்டர்ட் மெத்தடுக்கு கம்மி, லைன் ஸ்டாண்டர்ட் மெத்தடுக்கு கம்மி, எண்ட் ஸ்டாண்டர்ட் மெத்தடுக்கு நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும். ஓகேங்களா? ஏன்னா வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் வந்து நம்மளுக்கு பில்ட் பண்ண முடியும். ஸ்லிப் கேஜஸை எடுத்துக்கிட்டு நம்ம டேரெக்டாக எடுத்து வந்து இவ்வளோ டைமென்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பில்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ டைமென்ஷன்ஸு தெரியாமல் ஒரு காம்போனன்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் எடுத்து ஒவ்வொரு ஸ்லிப் கேஜஸாக வந்து வச்சு பார்த்து தான் வந்து நம்மளுக்கு எண்ட் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்ண முடியும். அதனால் டைம் கன்சம்ஷன் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு அதிகமாக வந்து இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது மெயினான விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து பேரலாக்ஸ் எரர். ஓகேங்களா? இதில் பேரலாக்ஸ் எரர் வந்து நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? லைன் ஸ்டாண்டர்ட் மெத்தடில். ஆனால் வந்து நம்மளுக்கு எண்ட் ஸ்டாண்டர்ட் மெத்தடில் அந்த எரர்ஸ் வந்து நம்மளுக்கு வராது. ஓகேங்களா? do not appear பேரலாக்ஸ் எரர். அதே போல் 6th ஒன் பார்த்தோம் அப்படின்னா வியர் அண்ட் டியர் வந்து கண்டிப்பாக இதில் வந்து வராது. பட் எண்ட் ஸ்டாண்டர்ட் மெத்தடில் நம்மளுக்கு வியர் அண்ட் டியர் வந்து நம்மளுக்கு இதில் வரும், இதில் நம்மளுக்கு வராது. ஓகேங்களா? கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் பில்டின் டேட்டம் வந்து நமக்கு லைன் ஸ்டாண்டர்ட் மெத்தடில் கண்டிப்பாக பில்டின் டேட்டம் பண்ண போகிறதே கிடையாது. பட் ஆனால் எண்ட் ஸ்டாண்டர்ட் மெத்தடில் நம்ம ஸ்லிப் கேஜஸை யூஸ் பண்ண போகிறோம். அதனால் பில்டின் டேட்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பில்டின் டேட்டம். ஓகேங்களா? இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போவோம், ஆனால் இதுக்கு நம்ம பில்டின் டேட்டம் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? மெயினாக வந்து ஃபீச்சர் இந்த லைன் ஸ்டாண்டர்ட் மெத்தடுக்கும் எண்ட் ஸ்டாண்டர்ட் மெத்தடுக்கு இருக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் ஆஃப் டைம் இந்த 7 ஃபீச்சர்ஸ் தான் வந்து இருக்குது. கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? மெயினான விஷயம் என்ன அப்படின்னா இதோட அக்யூரசி. ஓகேங்களா? அக்யூரசி முக்கியமானது. அதே போல் இதோட மெஷரிங் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஒன்று இருக்கும், அதில் நிறைய மெஷரிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். இது சிம்பிள் டிஃபிகல்ட் அதெல்லாம் கிடையாது. டைம் கன்சம்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு கம்மியாக இருக்க போது எண்ட் ஸ்டாண்டர்டுக்கு அதிகமாக இருக்க போகுது. அதே போல் பேரலாக்ஸ் எரர் வந்து லைன் ஸ்டாண்டர்ட் மெத்தடில் வரும், அது எண்ட் ஸ்டாண்டர்ட் மெத்தடில் வராது. அதே போல் வியர் டியர். ஓகேங்களா? இந்த 4 பாயிண்ட்ஸும் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் இந்த ஸ்லிப் கேஜஸில் இந்த வீடியோஸில் நம்ம அபீஸ் பிரின்சிபல் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம். அடுத்தது ஸ்லிப் கேஜஸில் லேப்டு செப்பரேஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதில் என்ன மெட்டீரியல்ஸ்னால மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அதே போல் ஒவ்வொரு ஸ்லிப் கேஜஸும் இருக்கக்கூடிய ரேஞ்ச் அண்ட் ஸ்டெப் சைஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்லிப் கேஜஸை பார்த்தோம். அடுத்தது ரிங்கிங் ஆஃப் ஸ்லிப் கேஜஸ்னால் நம்ம என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது ஃபீச்சர். ஓகேங்களா? என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு அப்ளைன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்தோம். சரிங்களா? மோரலஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோஸில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அப்போ தான் எனக்கு ஒரு சின்னதாக மோட்டிவேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு அடுத்த வீடியோஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லிமிட்ஸ், ஃபிட்ஸ் அண்ட் டாலரன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வீடியோஸை நம்ம லிமிட்ஸ், ஃபிட்ஸ், டாலரன்ஸை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.